வீட்டை விட்டு வெளியே போடி. முடியாதுப்பா. அம்மா அடிக்காதப்பா, விடுடா. அம்மாவை அடிக்காதப்பா, விடுடா. வெளியே போ. தயவு செய்து நிறுத்து. அன்பு உறவுகளுக்கு வணக்கங்க. நாளைக்கான எபிசோட் தாய் மாமன் என்ன நடக்க போகுது? இந்த பொண்ணு திருன்னு அப்படி முட்டை கலக்கிய வச்சு அந்த கண்ணை வச்சு இங்கிட்டு உருட்டி பார்க்குதா. அவங்க மாமனாரையும் மாமியாரையும் பார்க்கவே பாவமா இருக்குங்க. பயங்கரமான பரம எதிரியா இருந்தா கூட பார்த்தாலே இல்லைங்க அப்படின்னு தான் அவங்களுக்கு ஆதரவை தான் சப்போர்ட்டா சாட்சி சொல்ல முடியும். அப்படி இருக்கிறப்ப இந்த பொண்ணு பார்த்து பழகிடுச்சு. கொஞ்ச நாள் நல்லவங்களா இருக்காங்க. மீனாட்சியுமே பார்த்து 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 செய்தா. நல்லாயிருச்சான்னு கேட்டு இந்த பிள்ளைக்கு என்னதான் அப்பா அம்மாவா இருந்தாலும் நியாயம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? கடைசி என்ன சொல்ல போகுது, அவங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிடுது. அதனால அவங்க எல்லாம் செம்ம காண்டுல இருக்காங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவன் வந்துடுறான். அழகர் வந்து எனக்கு குதிக்க எங்க அப்பா மேல எந்த தப்பும் இல்லை, என்ன நினைச்சிட்டு இருக்கே, யார் நீ, அவன் பிடிங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அடியே நான் எவ்வளவு சொன்னேன்டி, எங்க அப்பா மேல எந்த தப்பு இல்லைன்னு கேட்டியா, கொஞ்சமாவது கேட்டியா அப்படின்னா இவன் கத்த. இங்க பாருங்க, பேசாம போறீங்களா, அதான் அவ சாட்சி சொல்லிட்டு இருக்கால, அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்களா. அதுக்கப்புறம் தான் சொல்லுது இந்த பிள்ளை அவங்க மேல எந்த தப்பும் இல்ல, இது தன்னாலதான் பட்டுருச்சு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அப்பா எங்க அத்தை தண்ணியை தூக்கி தள்ள ஊத்திட்டு நீ எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்பான்னு எவ்வளவு சொன்னாலும் கேட்காம போயிடுறாங்க. இப்ப அழுதுட்டு இருக்கு. இப்ப மீனாட்சியும் அவங்க அப்பாவும் மாமனார் மாமியார் என்ன பண்றாங்க, பக்கத்துல வந்து அப்படியே அணைச்சுக்கிறாங்க. ஆத்தா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சுக்கிறது மீனாட்சி. மருமகளை கட்டி தழுவுது. அழகருக்குமே ஒரே சந்தோஷம். இப்ப இந்த பிள்ளை மட்டும் ஒத்த வார்த்தை ஆமா அப்படின்னு சொல்லிட்டாலே போதும், இந்நேரம் புடிச்சு போட்டிருப்பாங்க மாயாண்டியும் மீனாட்சியும். என்ன பண்றது தெரியல. அவ்வளவு ஒரு சந்தோஷம் மாயாண்டிக்கு. ஆத்தா ரொம்ப தேங்க்ஸ் தான் அப்படிங்கிறாங்க. ஆனா பாக்குறாங்க இதுல இங்க தங்கச்சியை காணமே அப்படின்ட்டு. அப்போ அவ இல்லாம தான் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் கைமன் பேச நந்தினி அம்மா மட்டும் இருந்துட்டு, பாத்தீங்களா தங்கச்சின்னு ஓவரா தூக்கி வச்சு ஆடினீங்களே, பீத்திக்கிட்டீங்கல்ல, இப்ப அவ சேர்ந்துதானே பண்ணிருக்கிறா அப்படிங்கல. மதனி சும்மா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துருது மீனாட்சிக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க, அவங்க வரவே இல்லை தெரியுமா, பேச்சு மட்டும் இருந்தா அப்படி நடக்க விட்டுருப்பாளா? அவன் மட்டும் இருந்தா என்ன பண்ணிருப்பா, அடிச்சு தொலைச்சு உட்கார வச்சிருப்பாங்க. நீ பேசாத டிதி, நாங்க பேசிக்கிறோம் அப்படின்னு. அவ வீட்டுல ஒருத்தி இருக்காளே ராசாத்தின்னு, அவன் மட்டும் என்ன சும்மா விட்டுருப்பாளா என்ன? இது ஏன் பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம், அண்ணனும் நானும் பாத்துக்கிறோம், நீங்க சும்மா இருங்கன்னு பேச்சியை ஒரு அடக்குவா. பேச்சு வாய் அந்த சேலையை எடுத்து வாயில வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு உட்காந்துருப்பா. அப்படிங்கல. இங்க பாருங்க, அவ இருந்தா இது நடக்க விட்டுருக்க மாட்டா, நடந்தாலும் அவ இதுக்கு துணை போயிருக்க மாட்டா, அது மட்டும் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா என் தங்கச்சியை பத்தி பேசாத அப்படிங்கிறாங்க. அதுவும் புள்ள அப்படி இருக்கேங்கிற ஆதங்கத்துல அவ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க மேலேயும் தப்பு இல்லை இல்ல அப்படின்னு அப்படியே மாயாண்டி சொன்னோன்னு பூங்கொடிக்கு உசிரே போகுது. எவ்வளவு நல்லவரா இருக்காரு, தான் மேல அடிக்கிறதுக்கு வந்தவனையும் அவன் ஏதோ ஒரு இதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு அவங்களுக்கு சப்போர்ட்டா அந்த பக்கம் நின்னு பாக்குறாரு. இவரா தப்பு பண்ணிருப்பாரு, இவரா நம்ம அப்பா கையை எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. மீனாட்சி அதே மாதிரிதான் சந்தோஷம், அதாவது அவங்களை கட்டி தழுவிக்கிறாங்க. அப்படியே வீடே ஒரு சந்தோஷமா பாக்குறாங்க. இங்க நந்தினி அம்மா மட்டும் பூங்கொடி எதுக்கு எடுத்தாலும் கழுவி ஊத்திக்கிட்டே இருக்குது. அழகருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கூட இவளை தப்பா நினைச்சுப்புட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் அவளை எதுவும் பேசாதடா, அவ மேல எந்த தப்பு இல்லடா, அங்க அந்த ராசாத்தி தான்டா இப்படி பண்றது, கீ கொடுத்து அவங்களுக்கு எடுத்து வச்சிருக்காடா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் உட்கார வச்சு நீ உட்கார்த்தா, நீ உனக்கு ஏதாவது ஆகுதா, நீ சாப்பிடுறியா அப்படி எப்படியும் தாங்குறாங்க, தடுக்கிறாங்க. அழகருமே ஒன்றும் சொல்லாம அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. இப்படி முட்டைக்கலைக்கு பாக்குது. என்ன பாக்குற அப்படிங்கிற. ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சாப்பிடல, எல்லாருமே சாப்பிடல, வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிடல. அழகர் மட்டும் நிக்கிறாங்க. மாமால பாக்குறாங்க அழகரு. பூங்கொடி என்னத்தா பாக்குற, சாப்பிடு. இல்ல அவர் மட்டும் இங்க நிக்கிறாரு, சாப்பிட சொல்லுங்க. என்னது நந்தினி பாக்குது, சாப்பிடலைங்கிற முதற்கொண்டு சாப்பிட சொல்ற அளவுக்கு பாசம் வந்துருச்சு அந்த பிள்ளைக்கு அப்படின்னு நந்தினி பாக்குது. சரின்னு சொல்லிட்டு சாப்பிடுறதுக்கு வாடா அப்படிங்கல. இல்ல நீங்க எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, அட வாடா பூங்கொடி தான் ஆசைப்படுறாள் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரின்ட்டு வேற வழி இல்ல வந்து உட்கார. இவனு போறானே அப்படின்னு நந்தினி பாக்குது. நந்தினி அம்மா இருந்துட்டு பாத்தியாடி ஒண்ணு சேர்றாங்களே அப்படிங்கல. அப்பதான் நந்தினி பாக்குது. நான் தான் சொன்னேன்லம்மா, கல்யாணம்னு ஆயிடுச்சுன்னா அது எப்படிம்மா, அதுவும் மாமா அந்த குடும்பம் தங்கச்சி பிள்ளைன்னு பாசமா நினைக்கிறவரு. இந்த பிள்ளையுமே இந்த வீட்டை பழி வாங்கன்னு வந்துச்சே ஒளிஞ்சு நம்ம குடும்பத்துக்காகத்தனமா பேசியிருக்கு அப்படிங்கல. 2 பேரும் ஒண்ணு சேர்றதுல என்னம்மா இருக்கு, அவருக்கும் புடிச்சு போச்சு, அப்பாவுக்கா பேசிட்டாளேன்னு. இனிமே எனக்கு அவர் இல்லம்மா அப்படிங்கல. ஏய் நம்ம இருக்கையில் நீ ஏண்டி பயப்படுற, அம்மா போதுமா, நீ ஒரு ஆணியும் பிடிக்க வேண்டாம், பிடுங்கவே வேண்டாம், நீ பண்ணித்த இந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்குது அந்த பிள்ளை. அடுத்து சாப்பிடும்போது உட்காந்து சாப்பிடுறாங்களா. பல்லு வதக்குன்னு அள்ளி தின்னுமா, சாப்பிடுமா அப்படிங்கல. இல்ல நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ இரு அப்படின்னு என்ன பண்ணுது, நீ சாப்பிட முடியல தானே, உட்காரு
டக்குன்னு என்ன பண்ணுது, மீனாட்சி கைய கழுவிட்டு அது வந்து எடுத்து ஊட்டி விடுது. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கே! அழகர் பார்க்குறாரு. "என்ன? ஏய்! என்ன வர வர என்னைய விட நீ எங்க அம்மா மனசுல இடம் பிடிச்சுட்ட. அது அவங்கவங்க மனச பொறுத்து பொறுத்து இருக்கு. என் மனசு நல்ல மனசுன்னு என் மாமியாருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால ஊட்டுறாங்க." "என்னது மாமியாரா?" "ஆமா. என்ன மாமியார் தானே? இல்லைங்கிறியா? சரி சின்னம்மா சொல்லிக்கட்டா?" வேணாம்மா. நீ மாமியார்ன்னே சொல்லிக்க." அப்படிங்கிற சிரிக்கிறாங்க. "என்ன இவ நல்லா நம்மகிட்டலாம் பேசுறா, ஒண்ணும் புரியலையே!" அப்படின்னுட்டு இருக்காங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், "அத்தை, மாமா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்." "ஏய்! என்னடி சொல்லப் போற?" அப்படின்னு அழகர் வாராரு. "நான் அவங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். உன்ட்டயா பேசுறேன்?" அப்படிங்கல. "அடிப்பாவி! இப்ப தானடி எனக்காக பேசுன. உடனே எகெயின்ஸ்டா மாறுற. அது அப்படித்தான்." அப்படின்ட்டு, என்னம்மா?" "எங்க அம்மாவ போய் பார்க்கணும். அங்க எங்க அப்பா என்ன பண்றாருன்னு தெரியல. எங்க அப்பா என்ன பண்ண போறாருன்னு தெரியல. கொஞ்சம் நான் போயிட்டு வரட்டுமா?" "தாராளமா போயிட்டு வாம்மா. இதுல என்னம்மா என்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? போயிட்டு வா." "இல்ல" அப்படின்னு நந்தினி அம்மாவ பார்க்க, ஏய்! என்னையடி பார்க்குற? நீ போக வேணாம்னு சொல்லுவில்ல, அதுக்காகத்தான்." அப்படின்னு மீனாட்சியே சொல்ல, அழகர் அதேதான். "ஆமா அத்த, நீங்க ஏதாவது சொல்லி தடுத்து இவ்வளவுக்கு வந்து நிக்கிறதே உங்களால தான்." அப்பதான் நந்தினி பார்க்குது. "வாழ வைக்கிறேன், வாழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு தென்னைய வச்சு விட்டு போயிட்டியேம்மா." அப்படிங்கிற மாரி பார்க்குறாங்க. இப்ப பூங்கொடி, "நீனே போய் கூட்டி போயிட்டு வாடா." அப்படிங்கிறாங்க. "நானா?" "ஆமாடா, அந்த பிள்ளைய தனியாலாம் அனுப்ப வேணாம்." "இல்ல, இல்ல நானே போய்க்கிறேன். அப்புறம் இவர பார்த்தா அங்க கோவம் வரும்." "அட சும்மா இரு." அப்படின்னு சொல்லல, "வேணாம்." அப்படின்னு ஆட்டோல போயிடுறாங்க. அந்த பிள்ளை அங்கிட்டு போன கையோட, "டேய் நீயும் போடா." அப்படின்னு பைக்ல போ சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு தெரியாத மாரி போயிட்டுருக்காரு. வீட்டுக்கும் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அங்க செம்ம காண்டுல தூக்கி போட்டு ஒட்டைக்கிறாய்ங்க. பேச்சு இருந்துட்டு, "என்னாச்சு? என்ன?" அப்படிங்கிறாங்களா. "அ உன் மவ பண்ணி வச்ச வேலை தெரியுமா?" "என் மக என்ன பண்ணா?" "எல்லாம் சாட்சி அவங்களுக்கு சொல்ட்டா." "அவங்களுக்கு சொல்ட்டாளா? அதான் முடிஞ்ச கதையாச்சே. இப்ப ஏன் புதுசா ஆடுறீங்க? என்னைய போ சொல்லிட்டு என்ன பண்ணீங்க?" அப்படிங்கல. அப்பதான் நடந்தத பூரா சொல்றாங்க. "அட பாவிங்களா! ஏன் இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு கத்துறாங்க. என்னடி பண்ண சொல்ற? அப்புறம் சும்மா விட சொல்றியா? உன் மக அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசிட்டா தெரியுமா?" அப்படி இப்படின்னு கத்துறாங்க. "ஐயோ! என் புள்ளைய இப்படி படுத்தி எடுக்குறீகளே!" அப்படின்னு கத்திட்டுகளே, என்னடி படுத்துறாங்கன்னு சொல்லி ஒரு அரைஞ்சு அப்படியே தள்ளி விட, அப்படியே கீழ விழுக போறாங்க. நம்ம பூங்கொடி போய் தாங்கி பிடிக்கிறாங்க. "அப்பா ஏன்ப்பா அப்படி பண்ற? எதுக்குப்பா அப்படி பண்ற?" அப்படிங்கிறதுல, "எதுக்கும்மா இங்க வந்த? ஏன் இங்க வந்த? மரியாதையா போயிரு. இனிமே நீயும் இல்ல, என் புள்ளையும் இல்ல, யாரும் இல்ல. நான் உன்னை தலை முழுகுறேன்." அப்படின்னு அங்க இருக்கிற கொட்டங்கள்லாம் அள்ளி அண்டாவ தூக்கி தலையில ஊத்துறாரு. "ஐயோ! அப்பா, அப்பா அப்படிலாம் பண்ணாதீங்கப்பா." உடனே அவ தங்கச்சி இருந்துட்டு, "டேய் தள்ளி போடி. என்னடி இப்ப புதுசா வந்து பேசுற? அப்பான்னு மரியாதையா போயிரு. இனிமே உங்களுக்கு எங்களுக்கு எந்த பேச்சு இல்ல. என் அண்ணன் மனச நோகடிச்சிட்டீல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அந்த குடும்பத்தையே பழி வாங்கியிருக்கலாம். ஆனா கொஞ்சமாவது நீ நெனச்சியாடி? கொஞ்சமாவது நீ உனக்கு சொரணை வந்துச்சா?" ஆய் வீன்னு கத்துறாங்க. அப்படி பார்க்குறாங்க. அப்போ, "என் அண்ணன் குடும்பத்துக்கா நீ பேசுனியா ஆத்தா?" அப்படிங்கல. நொண்ணன் குடும்பத்துக்காக பேசுனா." அப்படின்னு அடிக்க வரையில, "அப்பா அடிக்கிற வேலைய விடுங்கப்பா. அப்பா கஷ்டப்பட்டு போயிருப்பீல, நான் உங்களுக்கு சமாதானப்படுத்த வந்தேன். ஆனா நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க." அப்படின்னு பூங்கொடி சொல்ல, "நீ என் மூஞ்சில முழிக்காத." அப்படின்னு இங்கிட்டு திரும்பிக்கிறாங்க. எம்புட்டோ உட்காந்து சமாதானப்படுத்துது. அழகர் என்ன பண்றாரு, தள்ளி நின்னுட்டு, "என்ன நடக்குது? ஏது நடக்குதுன்னு தெரியலையே." அப்படின்னு சொல்லி தவிச்சு போயிருக்க, "வீட்டுக்கு போமா வேணாமா? போமா வேணாமான்னு?" ஜோசியம் பார்த்துக்கிட்டு நிக்கிறாரு. அதாவது மனசுக்குள்ள தான் சொல்றேங்க. ஜோசியம்லாம் பார்க்கல. இப்ப பேச்சிக்கு ஒரே சந்தோஷம். தான் பொண்ணு இப்படி ஆயிட்டாளேன்னு. அப்படியே பார்த்தா அந்த பிள்ளை கீழ விழுந்த வாக்குல லைட்டா காயமும் ஆயிருது. பேச்சிய தள்ளி விட்டுறாரு மறுபடியும் சண்டையில. அப்படியே பக்கத்துல போயிட்டு, "அம்மா நான் இருக்கேம்மா, நீ அழுகாதம்மா." அப்படிங்கிறாங்க. "ஆத்தா எப்படித்தா? எப்படித்தா அந்த குடும்பத்து மேல இவ்வளோ பாசம் ஆயிட்ட? என்னாண்டு நீ அந்த அந்த வீட்ல அந்த வெறியில போன?" அப்படிங்கிறாங்க. "நான் வெளியில போனேன்னு நான் அவட்ட சொன்னனா?" அப்படிங்குது இந்த பொண்ணு. ஆச்சரியப்பட்டு போகுது. "அப்புறம் என்னடி?" அப்படிங்கல. "நான் அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போனதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா?" அப்படிங்கல. "என்னடி? பழிவாங்க தானே போன?" அப்படின்னு சொன்னோனே, பூங்கொடி ஒண்ணு சொல்றாங்க பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத சுவாரஸ்யமான தகவல்கள் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு பண்ணுங்க அன்பு உறவுகளே. இப்படித்தான் போகலான்னு நம்மளோட கற்பனை கதைங்க. இது நம்மளோட கற்பனை கதை தான். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.